الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا ابن مريم وأمه آية وآويناهما إلى ربوة ذات قرار ومعين. وقال النبي عليه الصلاة والسلام لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد مسجد الحرام ومسجد هذا ومسجد الأقصى صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோடுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரினுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்காக படைத்திருக்கக்கூடிய படைப்புகளில் சிலதை விட சிலதை வைத்திருக்கிறான். அது நபிமார்களாக இருக்கலாம், ரசூல்மார்களாக இருக்கலாம், காலங்களாக, நேரங்களாக, இடங்களாக இருக்கலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிலதை விட உயர்த்தி வைத்திருக்கிறான். நமக்கு முன்னால் எத்தனையோ பல காலங்கள், பல நூற்றாண்டுகள் கழிந்திருக்கின்றன. இந்த எல்லா காலங்களிலேயும் சிறந்த ஒரு காலம் இருந்தது என்றால் அது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம். நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், கைருல் குரூனி கர்னி, காலத்திலே சிறந்த காலம் என்னுடைய காலம், என்னுடைய நூற்றாண்டு என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே மாதிரி இடங்களிலே சிறந்த இடம் அந்த பைத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய மக்கமா நகரம். வார தினங்களிலே சிறந்த தினம் ஜுமாவுடைய தினம். இரவுகளிலே சிறந்த ஒரு இரவு என்றால் லைலத்துல் கத்ருடைய இரவு. அதே மாதிரி இடங்களில் மிக சிறந்த இடம் பைத்துல்லா மாதிரி இன்னும் 2 இடங்களுக்கு அல்லாஹ் சிறப்பை வைத்திருக்கிறான். அதுல ஒன்று நபி அவர்கள் வாழ்ந்து மரணித்து அடங்கியிருக்கிற அந்த மதீனத்துல் முனவ்வரா, நபி அவர்களுடைய மஸ்ஜிது நபவி அமைந்திருக்கிற இடம். அதற்கு பின்னால அல் மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய அந்த குதுஸ் என்று சொல்லக்கூடிய பகுதி. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அடிக்கடி நாம் மக்காவை பற்றியும் மதீனாவை பற்றியும் அடிக்கடி பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். இந்த 2ஐ விட அந்தஸ்தால் குறைந்தது அல்ல மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய அந்த ஜெருசலம் அல்லது அந்த குதுஸ் என்ற பகுதி. எவ்வாறு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் பல சிறப்புகள் குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்றதோ,
மதீனாவை விட கூடுதலாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி குர்ஆன்ல சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால் அது மிகையாக ஆகாது. எந்த அளவுக்கு என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால சுமார் 16-17 மாதம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பின்பற்றித்தான் நபி அவர்கள் தன்னுடைய கிப்லாவாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆக்கியிருந்தார்கள். ஆனால் அடிக்கடி அவர்கள் வானத்தை பார்ப்பார்கள், தன்னுடைய தலையை தூக்கி பார்ப்பார்கள். வஹ்யுடைய உத்தரவு வராதா, வஹ்யுடைய கட்டளை வராதா, பைத்துல்லாவை நோக்கி தொழுங்கள் என்ற அந்த உத்தரவு வராதா என்று அந்த மக்காவின் மீது இருந்த பிரியத்தால அடிக்கடி நபி அவர்கள் தன்னுடைய தலையை தூக்கி பார்ப்பார்கள். இப்பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام. நீங்க அடிக்கடி உங்களோட முகத்தை வானத்தின் பக்கம் உயர்த்துவதை நாங்க பார்த்து விட்டோம். அதனால நீங்கள் மிச்சம் விரும்பக்கூடிய, திருப்தி அடையக்கூடிய பைத்துல்லாவின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புங்கள், உங்களுடைய திசையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று வஹி வந்ததற்கு பின்னால, அதுவும் ஒரு நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் கிப்லத்தைன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த வேளையில தான் வஹி வருகின்றது. அதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல்லாவை நோக்கி தொழ ஆரம்பிக்கின்றார்கள். அதனால முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான கிப்லாவாகிய பைத்துல்லாவுக்கு பின்னால அடுத்த கிப்லா என்றால் அது மஸ்ஜிதுல் அக்ஸா. அதற்கு பின்னால வரலாற்றாக முக்கியமான இடத்தை வகிக்குது நபி அவர்களுடைய மிஅராஜ். அந்த மிஅராஜுடைய பயணத்தை நாம் இலகுவாக சொன்னாலும் அது ஒரு லேசான ஒரு சரித்திரம் அல்ல. ஒரே இரவுல நபி அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஜெருசலம் சென்று மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று அங்கே அனைத்து நபிமார்களையும் மீண்டும் அல்லாஹ்வுடைய குத்ரத்தால் ஒன்று சேர செய்து அவர்களுக்கு இமாமத் செய்து அதற்கு பின்னால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விண்ணுலக பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ் நாடி இருந்தா நேரா மக்காவிலிருந்தே அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருக்கலாம். ஏன் நபி அவர்களை அங்கிருந்து சுமார் 1500க்கு மேற்பட்ட கிலோமீட்டருடைய தொலை தூரத்தை கடக்க வைத்து அங்கே அனைத்து நபிமார்களையும் சந்திக்க வைத்து அங்கிருந்து தான் நபி அவர்கள் விண்ணுல பயணம் மேற்கொண்டதாக சூரத்துல் இஸ்ரா என்று தனியான ஒரு சூரா 15வது ஜுஸுடைய ஆரம்பம். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. அந்த அல்லாஹ் தூய்மையாகி விட்டான், தன்னுடைய அடியாரை விண்ணுலக பயணம் மேற்கொள்ள வைத்தான். ஹராம் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அந்த பயணத்தை மேற்கொள்ள வைத்ததாக குர்ஆன்ல ஆயத்தை இறக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த சூராவுக்கே சூரத்துல் இஸ்ரா என்று பெயரையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து நபிமார்களை சந்தித்து நபிமார்களுக்கு இமாமத் செய்து அதன் பின்னால் அங்கிருந்து தான் விண்ணுலக பயணத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். இந்த பூமிக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? பாரக்னா ஹவுலஹு. இந்த பூமியை சூழ உள்ள இடங்களுக்கு நாங்க பரக்கத் செய்திருக்கிறோம். அந்த பரக்கத்தை சென்றவர்கள் பார்த்திருப்பார்கள். அங்க அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய விசேஷமான சில அருட்கொடைகள் அந்த பூமிக்கு அந்த மண்ணுக்கு இருக்குது. நாங்க கண்கூடாக கண்டோம். சில நேரங்களில் அங்கே போன நேரத்துல நாங்க அடிக்கடி காய்கறிகள் வாங்குவோம். சில வேளை ஒரு அந்த முட்டை கோவான்னு சொல்லுவோம். ஆக பெரிய ஒரு கோவோ வாங்கினால் சில வேளை 1 கிலோ 1.5 கிலோ இருக்கும். அங்க நேரா கண்கூட கண்டது ஒரு கோவா கிட்டத்தட்ட 6-7 கிலோ பாரம். சில நேரங்களில் ஒரே ஒரு கத்தரிக்காய் 2-2.5 கிலோ பாரம். நாங்க பாவிக்கிற எலுமிச்சம் பழத்தை விட பெரிது அங்க எங்கட ஒரஞ்சை விட பெரிது அங்குள்ள ஒரு எலுமிச்சம் பழம்.
அதனால இஸ்ரவேலுடைய அந்த காய்கறி வேர்ல்ட் மார்க்கெட்ல சரியான கிராக்கி. ஏன்? அவர்களுடைய ஒன்றுமல்ல, அல்லாஹ் அந்த ஊருக்கு பரக்க செய்திருக்கிறான், அந்த மண்ணுக்கு பரக்க செய்திருக்கிறான். அதனால தான் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் உத்தரவு என்ன, உங்களோட கூட்டத்தை எடுத்துக்கொண்டு நீங்க போங்க, ஜெருசலம் செல்லுங்க. அங்கே ஜபாபிராக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிடித்திருக்கிறார்கள், அவர்களிடம் இருந்த அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீங்க மீட்டுங்க. குர்ஆன்ல மிக தெளிவாக வருது, யா கௌம் உத்குருல் அர்தல் முகத்தஸா அல்லதி கதபல்லாஹு லகும் ஃபீஹா வலா தர்தது அலா அத்பாரிக்கும் ஃபதன்கலிபு காசிரீன். அந்த பரக்கத்தான அந்த புனிதமான ஊர்ல நீங்க நுழைங்க, நீங்க பின்வாங்கிடாதீங்க. நீங்க பின்வாங்கி விட்டால் நஷ்டமடைந்து விடுவீங்க. ஆனா அந்த நேரத்திலும் பனு இஸ்ராயில் பிடிவாதம் தான். அந்த இஸ்ராயில் தான் இப்பொழுது நாங்க இஸ்ராயில் சொல்றோம். அதே அந்த இஸ்ராயில் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்குத்தான் பனு இஸ்ரவேலர்கள். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி கூறுகிறார்கள், வாங்க உள்ளுக்கு நாங்க போகலாம். அவர்கள் சொன்ன பதில் என்ன? இத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். நீங்க உங்களோட ரப்போட பேசி யுத்தம் செய்யுங்க. எப்பவுமே அவர்கள் அல்லாஹ்வை கேவலமாக பார்ப்பார்கள். அதற்கு நிறைய இந்த நேரம் இல்ல, அதற்கு தனியான ஒரு சப்ஜெக்ட் உண்டு. அவர்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் இஸ்லாமியர்களையும் ஆக கேவலம். இஸ்லாமியர்கள் என்பதை விட அவர்கள் அல்லாத மற்ற அனைத்து மனித இனமும் மிருகங்கள் மாதிரி தான். அவர்களுடைய கொள்கை என்ன? உலகத்தை நாங்க ஆட்சி செய்யணும், நாங்க வாழணும், மற்றவர்கள் எல்லாம் நம்முடைய அடிமைகள் மாதிரி. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, நீங்களும் உங்களோட ரப்பும் போயிட்டு யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்கே இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொன்னான்? அப்படியா? நீங்க ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு போவாங்க. அதாவது மிஸ்ரிலிருந்து ஜெருசலம் போற வழியில காலை முதல் மாலை வரைக்கும் நடப்பாங்க. மாலையானதோட இருட்டு, அந்த இடத்துல தங்குவாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தால் இன்றைக்கு காலையில் எங்கிருந்தாங்களோ அதே இடத்துல தான் அடுத்த நாளும் இருப்பார்கள். இப்படி ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருடம். குர்ஆன்ல வருது, கால இன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா. அவர்களுக்கு அந்த ஊரை நாங்க 40 வருடத்திற்கு ஹராமாக ஆக்கினோம். அவர்கள் சுத்திக் கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய தண்டனை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆஹா, நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்றால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அதை சூழ உள்ள பகுதிக்கு அல்லாஹ் பரக்க செய்திருக்கிறான். நபி அவர்கள் மதீனாவுக்காக துஆ செய்தார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவிற்காக துஆ செய்தார்கள். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் மிக தெளிவாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்ன இப்ராஹீம் ஹர்ரம மக்கத வ தஆ லி அஹ்லிஹா. யா அல்லாஹ், இப்ராஹிம் மக்காவை கண்ணியப்படுத்தி மக்காவாசிகளுக்காக துஆ செய்தார். நான் மதீனாவாசிகளை கண்ணியப்படுத்தி மதீனாவாசிகளுக்காக துஆ செய்கிறேன். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சமரினா வ ஃபீ சாஇனா வ ஃபீ முஜ்ஜினா. யா அல்லாஹ், நம்முடைய மதீனாவுக்கு, மதீனாவுடைய பழங்களுக்கு, அந்த பழங்களை நிறுக்கக்கூடிய அந்த தராசுகளுக்கு, முத்து சாஅ அந்த மரைக்கால்களுக்கு நீ பரக்க செய்வாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அதே மாதிரி தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியது ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல்லாவை கட்டினார்கள் என்றால், நபி அவர்கள் மஸ்ஜிது நபவியை கட்டுவதற்கு முன்னின்றார்கள் என்றால், ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுகின்றார்கள். ஆனால் ஏற்கனவே கட்டப்பட்டு விட்டது. மீண்டும் அதை புனர் நிர்மாணம் செய்தது ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த பைத்துல்லா கட்டப்பட்டு 40 வருடத்துல மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டு விட்டது. புகாரியுடைய மிக தெளிவான ஹதீஸ். ஹதரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யா ரசூல் அல்லாஹ், ஐயுல் மஸ்ஜிதி வுதிஅ ஃபில் அர்தி அவ்வலா. உலகத்துல பூமியில முதலாவது கட்டப்பட்ட மஸ்ஜித் எது? நபி அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் ஹராம். இது மஸ்ஜிதுல் ஹராம் முதலாவது கட்டப்படுது. குல்து சும்ம மாதா, நான் மீண்டும் கேட்டேன், அதற்கு பின்னால கட்டப்பட்ட மஸ்ஜித் எது? சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னார்கள்.
நான் கேட்டேன், கம்கான பைனஹுமா யா ரசூலல்லாஹ், புகாரில வர ரிவாயத். அந்த ரெண்டுக்கு மத்தியில் எவ்வளவு இடைவெளி இருந்தது? நபி அவர்கள் சொன்னார்கள் 40 சனா, 40 வருடம். அப்படின்னா பைத்துல்லாஹ் காபத்துல்லாஹ் கட்டப்பட்டு வெறும் 40 வருடத்துல கட்டப்பட்ட மஸ்ஜிது தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. அதே மாதிரி இன்னும் ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார்கள், ஹதரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா, அஃப்தினா ஃபீ பைத்துல் மக்திஸ், யா ரசூலல்லாஹ் பைத்துல் மக்திஸ் உடைய விடயத்தில் எங்களுக்கு நீங்க ஃபத்வா தாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அர்துல் மஹ்ஷரி வல் மன்ஷர், மஹ்ஷர் மைதானத்துடைய பூமி இந்த பூமி தான், மஹ்ஷர் மைதானத்துடைய நிலம் இந்த நிலம் தான். முடியும் வாங்க வந்து அங்க தொழுங்க. அங்கே ஒரே ஒரு தொழுகை தொழுவது மற்ற 1000 தொழுகைகள் மற்ற மஸ்ஜிதுகள் தொழுவதை விட இந்த இடத்தில் ஒரு தொழுகை தொழுவது சிறந்தது. நிறைய இது சம்பந்தமான ஹதீஸ்கள் இருக்குது. இந்த குறுகிய நேரத்தில் அவைகள் அனைத்தையும் சொல்ல இயலாது. நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், எவ்வாறு மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜிதுல் நபவிக்கு ஷரப்பு இருக்குதோ அதே மாதிரி அல்லது அதை விட கூடுதலான ஷரப்புகள் இருக்குது. ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி முடிக்குகின்றார்கள். அது நீண்ட வரலாறு. யாரை வைத்து கட்டினாங்க? ஜின்களை வைத்து கட்டினாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு விசேஷம் என்னண்டா, அவர்கள் மனிதர்களையும் ஆட்சி செய்தார்கள், ஜின்களையும் ஆட்சி செய்தார்கள், பறவைகள் மிருகங்களையும் ஆட்சி செய்தார்கள். காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அவர்களையும் அவர்களுடைய முழு சிம்மாசனத்தை காற்று சுமந்து கொண்டு போவும். எவ்வளோண்டா, ஒரு மாதம் நடக்கக்கூடிய தொலை தூரத்தை ஒரு ஹாஃப் அ டே, ஒரு பாதி நாள்ல கடக்கும். இப்ப எல்லாம் நாங்க ஹைடெக் டெக்னாலஜின்னு சொல்றோமே, அந்த காலத்தில் ஒன்றுமே இல்ல. நபி அவர்களுடைய பிறப்புக்கு பல 1000 வருடங்களுக்கு முன்னால ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மிகப்பெரிய படை பட்டாளம், மனிதர்களுடைய ஜின்களுடைய பறவைகளுடைய வஹுஷரலு சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி ஃபஹும் யூஸஊன், மனிதர்களுடைய ஜின்களுடைய பறவைகளுடைய அந்த மிகப்பெரிய படை அவர்களுடைய சிம்மாசனத்தின் காற்று அவர்களை சுமந்து செல்லும். ஒலி சுலைமான ரீஹ ஆசிஃபத்தன் தஜ்ரி பிஅம்ரிஹி, இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குதுவுஹா ஷஹருன் வரவாஹுஹா ஷஹர், அவர்களுடைய காலை பொழுது ஒரு மாதம் நடக்கக்கூடிய தொலை தூரம், ஒரு நாளுடைய மாலை பொழுது ஒரு நாள் நடக்கக்கூடிய தொலை தூரம். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிரியாவுடைய தலைநகரம் தமஸ்கஸிலிருந்து ஆரம்பிப்பாங்க அவர்களுடைய பிரயாணத்தை. பலஸ்தீனத்தை கடந்து தான் ஈரான் போவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஈரானை பகல் சாப்பாட்டுடைய நேரத்தில் அடைந்து விடுவாங்க 1500 கிலோமீட்டர். அங்க இஸ்தஹர் என்ற இடத்துல வந்து பகல் மதிய உணவை உண்ணுவார்கள். மீண்டும் மாலையில அந்த ஈரானுடைய இஸ்தஹர் என்ற இடத்திலிருந்து ஆப்கானிஸ்தானுடைய காபூலை அடைவார்கள். இதற்கு சான்றாக குர்ஆனுடைய ஆயத்து நிறைய இருக்குது. விரிவை அஞ்சு நாங்கள் அவைகள் அனைத்தையும் சொல்லல. ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரே ஒரு நாள் 3000 கிலோமீட்டரை கடந்து செல்வார்கள். காற்று அவர்களை சுமந்து கொண்டு செல்லும். காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அந்த ஜின்களை வீட்டுத்தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்க படத்துல பாக்கிற அநேகமானவர்கள் ஒரு குப்பா மாதிரி இருக்கும், அது குப்பத்து சஹரா, அது டோம் ஆஃப் த ராக் கொண்டுவார்கள். அது சமீப காலத்துல கட்டப்பட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸா என்றால் அதற்கு பின்னால ஒரு பழமையான மஸ்ஜித் ஒன்று இருக்குது, அதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா. ஆனால் அந்த டோம் ஆஃப் த ராக் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் நபி அவர்கள் மிஅராஜ் போன நேரத்தில் அவர்களுடைய புராக்கை கட்டியதாக அங்கே இப்பொழுதும் ஒரு வளையம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளையத்தில் தான் புராக்கை கட்டினார்கள் என்றும் வருது. அந்த இடத்துல நபிமார்களை சந்தித்தார்கள் என்றும் வருது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுல வைத்துத்தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை சந்திக்கிறார்கள், மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். ஜின்னை வைத்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது, அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு அவர்களுக்கு முன்னாலே ஜின்கள் வேலை செய்வார்கள்.
ஜிங்களை வைத்து மஸ்ஜித் அக்ஸாவை கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுடைய மரணிக்கிற நேரம் வந்து விட்டது. அந்த காலத்தில் எல்லாம் மலக்குல் மௌத் நேரா முன்னால வந்து தான் ரூஹை வாங்குவார்கள். இப்பொழுது மலக்குல் மௌத் வந்தவுடன் உங்களோட ரூஹா வாங்கணும். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கிறார்கள், இப்பொழுது நீங்க ரூஹா வாங்கினீங்கன்னா இந்த வேலையை விட்டுட்டு ஜிங்கள் ஓடிடுவாங்க. அதனால வேலையும் நடக்கணும், என்னுடைய ரூஹையும் வாங்கணும். அதனால நான் உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம், நான் இவர்கள் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருப்பதை போன்று இது போன்ற ஒரு தடியை வைத்து நான் ஊண்டி அப்படி அவர்களை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி நான் நின்ற நிலையில இருப்பேன். அந்த நிலையில என்னுடைய ரூஹா நீங்க வாங்கி கொண்டு போங்க. குர்ஆன்ல மிக தெளிவாக சூரத்து சபாவுல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅகுலு மின் சஅதஹு. நாம் சுலைமானுக்கு மரணத்தை கொடுத்து விட்டோம், ஆனால் அவர் மரணித்து விட்டார் என்பதை யாரும் அறியல்ல, மனிதர்களில் யாரும் மற்றவர்களுக்கு அறிவிக்கல்ல. தாபத்துல் அர்த், அவர்கள் ஊண்டியிருந்த அந்த தடியை, அதாவது கரையான் பூச்சி கரித்து கரித்து அவர்களுடைய கைப்பாகம் வந்தவுடன் அவர்கள் ஊண்டியிருந்த தடி கீழே விழுகின்றது. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலம்மா ஹர்ர, அவர்கள் கீழே சாய்ந்து வருகிறார்கள். அந்த தடியும் கீழே சாய்ந்து அவர்களுடைய உடலும் சாய்ந்து வருகின்றது. இப்பொழுது தான் தபையனத்தில் ஜின்களுக்கு இப்பொழுது தான் விடயம் தெளிவாகிறது. ஜின்களுக்கு கூட மறைமுகமான விஷயம் தெரியாது. சிலர்கள் பேசி ஜின்கள்கிட்ட வைத்தியம் செய்வாங்க, ஜின்கள் பார்த்து அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. கடந்த காலங்களில் நடந்ததை சில வேளை ஏதாவது சில அறிகுறிகளை வைத்து சொல்லலாம், எதிர்காலத்தில் நடக்கக்கூடியவைகளை அவர்களாலும் சொல்ல முடியாது. அந்த ஜின்களே சொல்லுகின்றார்கள், லவ் கானூ யஅலமூனல் கைப் மா லபிஸூ ஃபில் அஸாபில் முஹீன். எங்களுக்கு மட்டும் மறைமுகமான விடயம் தெரிந்திருந்தோம்டா நாங்க எப்பயோ இதை விட்டுட்டு ஓடி இருப்போம், இந்த பயங்கரமான வேலையில நாங்க இருந்திருக்க மாட்டோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இதுல சூரா சபாவுல குறிப்பிடுகின்றான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதை கட்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் 3 துஆ செய்தார்கள். ஒன்று சொன்னார்கள், யா அல்லாஹ், அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ், அவர்கள் மிகப்பெரிய ஒரு நீதிபதி, அவர்களும் அவர்களுடைய தந்தையும். அவர்கள் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், ஹுக்மன் யுஸாதிஃபு ஹுக்மக், நான் அளிக்கிற தீர்ப்பு உன்னுடைய தீர்ப்புக்கு நேர்பட்டிருக்கணும். அதையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். இரண்டாவது துஆ செய்கிறார்கள், ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, வேற யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆட்சி எனக்கு தாண்ட கேட்டார்கள். அதே மாதிரி யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு ஆட்சியை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். மூன்றாவது கேட்டார்களே, அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுக்குள்ள யாரு வந்து தொழுதாலும் அவர்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகர்களை போன்று அவர்கள் திரும்பி வரணும் என்று துஆ செய்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் கேட்ட 2ஐயும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், 3ஐயும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால மஸ்ஜிதுல் அக்ஸா சம்பந்தமாக நிறைய ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்குது. அவர்கள் கேட்ட துஆ, இங்கே வந்து யாராவது தொழுதால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகர்களை போன்று அவர்கள் வெளிவரணும் என்று துஆவும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்டிருக்கிறார்கள். அதனால நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், இந்த பலஸ்தீனத்துடைய பிரச்சனை அந்த மக்களுடைய பிரச்சனை அல்ல, அதை சூழ உள்ள அமைதியாக மௌனிகளாக இருக்கிற அந்த அரபு நாட்டுக்காரர்களுடைய பிரச்சனைகள் அல்ல, முழு உலகத்தில் வாழக்கூடிய 190 கோடி இஸ்லாமியர்களுடைய பிரச்சனை. எவ்வாறு நமக்கு பைத்துல்லாவுடன் தொடர்பு இருக்குதோ, எவ்வாறு மஸ்ஜித் நபவியுடன் நமக்கு தொடர்பு இருக்குதோ, அதே மாதிரி உலகளாவிய அனைத்து முஸ்லிம்களுக்கும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடன் தொடர்பு இருக்குது, அந்த குதுசுடன் தொடர்பு இருக்குது, அந்த மண்ணுடன் தொடர்பு இருக்குது. அதனால தான் அநேகமான நபிமார்களை அங்கே அல்லாஹ் வரவழைத்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹிஜ்ரத் செய்த பூமி எது? அந்த பலஸ்தீன். ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கூட்டம் ஜோர்டானில் அழிக்கப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நிலம் எது? அந்த பலஸ்தீன்.
குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான் வனஜைனாஹு வலூதன் இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். உலகத்தார்களுக்கு நாங்க பரக்கத் செய்த அந்த பரக்கத் அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தார்களுக்கு நாங்க பரக்கத் செய்த அந்த பூமியின் பக்கம் ஹதரத் இப்ராஹீமையும் ஹதரத் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 2 பேரையும் வரவழைத்து அவர்களுக்கு நாங்க வெற்றியை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு ஊரை எடுத்துக்கொண்ட அந்த ஊரில் வாழ்ந்த நபி மக்கா மதீனாவை தவிர, என்ன மக்கால பைத்துல்லா இருந்ததுனால உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களும் வந்து போயிருக்கிறார்கள், அநேகமான நபிமார்கள். அது அல்லாத எந்தெந்த நபி எந்தெந்த ஊரில் வாழ்ந்தார்களோ அந்த ஊரில் தான் அவர்கள் அடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு என்னாண்டா, அநேகமான நபிமார்கள் எவ்வாறு மக்காவுக்கு வந்துவிட்டு போனார்களோ அதே மாதிரி அந்த பலஸ்தீனுக்கும் நபிமார்களை அல்லாஹ் வரவழைத்திருக்கிறான். அவர்கள் வாழ்ந்த இடம், அவர்கள் மரணித்த இடம், அவர்களுடைய கபறுகள் உள்ள இடம், அதே பலஸ்தீனத்தில் ஹைப்ரூன் என்ற ஒரு இடம், அதற்கு மதீனத்துல் ஹலீல் என்று பெயர். அங்கே மஸ்ஜிதுல் ஹலீல் என்ற ஒரு பள்ளிவாசல். அதையும் யூதர்கள் கைப்பற்றி ஒவ்வொருவரா செக் பண்ணித்தான் உள்ளே அனுப்புவாங்க. நாங்களும் போனோம். அந்த மஸ்ஜிதுல போய் தொழுது விட்டு அதற்கு மஸ்ஜிதுல் ஹலீல் என்றே பெயர். அந்த மஸ்ஜிதுடைய அண்டர் கிரவுண்ட் பகுதியில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் ஹதரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் தான் ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மற்றொரு பெயர் தான் இஸ்ராயீல். அவர்களுக்கு 2 பெயர் உண்டு, அதாவது யாக்கூப் அல்லது இஸ்ராயீல். பனு இஸ்ரவேலர்கள் என்ற அந்த இஸ்ராயீலுடைய சந்ததிகள், அவர்களுடைய சந்ததியில வந்தவர்கள். அதனால பெரிய ஒரு பிளேன் ஒன்று பண்ணி 1990 ரமதானுடைய காலத்துல அந்த மஸ்ஜிதில் ஃபஜ்ர் தொழுது கொண்டிருந்த நேரத்துல ஒரு யூதன் ஒன்று வந்து, அது குளிர்காலம், ஒரு பெரிய போர்வையால தன்னை போற்றி கொண்டு வந்து மக்கள் ஃபஜ்ர் தொழக்கூடிய நேரத்துல எங்கட அந்த காத்தாங்குடியில் ஏற்பட்ட மாதிரி 1990 ஒரு யூதன் வந்து தொழுற நேரத்தில் மிக பயங்கரமாக தாக்குதல் நடத்தி அதுல பல முஸ்லிம்கள் ஷஹீதானதற்கு பின்னால அவங்க ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அநேகமான ஒப்பந்தம் அவர்களுக்கு சார்பு. இந்த மஸ்ஜிதில் எங்களுக்கும் உரிமை இருக்குது, ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடங்கி இருக்கிற அந்த மஸ்ஜித் எங்களுக்கும் உரிமை இருக்குது என்று அதற்கு பின்னால போட்ட அந்த எக்ரிமெண்ட்ல தான் அந்த மஸ்ஜிதுடைய மிம்பர் மிஹ்ராப் பகுதி முஸ்லிம்களுக்கு, அந்த மஸ்ஜிதுடைய பின்பகுதி யூதர்களுக்கு ஒரு வருடத்துல 10 நாள் முழு 10 நாளும் முழு மஸ்ஜித முஸ்லிம்களுக்கு கொடுக்கணும். இன்னும் ஒரு 10 நாள் முழு 10 நாளும் முழு மஸ்ஜிதை யூதர்களுக்கு கொடுக்கணும் என்று எக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார்கள். நாம் எதை சொல்ல வாரோம் என்றா, அந்த மஸ்ஜித் உள்ள அண்டர் கிரவுண்ட் பகுதியில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹதரத் சாரா, ஹதரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, ஹதரத் யாக்கூப் அவர்களுடைய மனைவி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கபறுகள் அந்த மஸ்ஜிதுடைய அண்டர் கிரவுண்ட் பகுதியில் இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் தாவூத், ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல, ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுல வைத்துத்தான் ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கிறார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அண்டர் கிரவுண்ட் பகுதியில தான் மிஹ்ராப் என்ற ஒரு பகுதி. மிஹ்ராப் என்றா ஒரு அறை, ஒதுக்கப்பட்ட ஒரு அறை என்று கூறுவார்கள். அங்க வைத்துத்தான் ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறக்கிற நேரத்தில் அவர்களுடைய தந்தை மரணித்து விட, இப்பொழுது அவர்களை வளர்ப்பதற்கு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கண்காணிக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லோரும் முன்னால வர அது பெரிய ஒரு போட்டியாக மாறி இறுதியில ஷீட்டு போட்டு பார்க்கின்றார்கள். அந்த ஷீட்டு போட்ட முழு வரலாறு சூரா ஆல இம்ரான்ல வருது. கவலை என்னன்னா, எங்களுக்கு குர்ஆனை படிக்க நேரம் இல்ல, குர்ஆனுடைய தஃசீர தர்ஜுமாவை படிக்க நேரம் இல்ல, எதையோ பார்த்து படிச்சு எதையோ நாங்க ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான் இதனுடைய முழு வரலாறு இருக்குது. ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தனி அறைக்குள்ளே வைத்து வளர்த்தது அந்த அறை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அண்டர் கிரவுண்ட் பகுதியில. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப வஜத இன்தஹா ரிஸ்கா. ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அறைக்குள்ளே நுழையும் பொழுதெல்லாம் வித்தியாசமான உணவு,
அந்த அறையுடைய சாவி உங்களோட கையில மட்டும், வேற யாரும் உள்ளே நுழைய முடியாது. கேட்பாங்க, யா மரியமோ அன்னாலகி ஹாதா, மரியம் உங்களுக்கு இது எங்கிருந்து கிடைத்தது? காலத் ஹுவ மின் இன்தில்லாஹ், இது என்னுடைய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைத்தது. அல்லாஹ் அவனுடைய குதிரத்தால குளிர்காலத்திலே, குளிர்கால முழு பெலஸ்தீனத்தில கோடை காலத்துடைய பழங்கள் அவர்களுடைய அறையில் இருக்கும். முழு பெலஸ்தீனத்தில கோடை காலம் குளிர்காலத்துடைய பழங்கள் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அறையில் இருக்கும். இந்த அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்து தான் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 80 வயதுக்கு மேற்பட்ட நேரத்தில் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் என்னுடைய மரியமுக்கு மனிதர்களுடைய உதவி இல்லாமல் உன்னால் உணவு கொடுக்க முடியும், என்னுடைய இந்த தள்ளாடிய வயதுல எனக்கு பிள்ளை தரலாம் என்று சொல்லி அது குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அவர்கள் பிள்ளை வேணும் என்று துஆ செய்கிறார்கள். அதற்கு பின்னால தான் அவர்களுக்கு அல்லாஹ் யஹ்யா என்ற பிள்ளையை கொடுக்கின்றான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்க்கப்படுகிறார்கள். அந்த அறைக்குள்ளே வைத்து அந்த பகுதியில தான் வளர்ந்து வருகிறார்கள். அவர்கள் பெரிய பெண்ணாக ஆனதற்கு பின்னால ஒரு நாள் ஒருவர் வருகிறார். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே பக்கத்துல வருகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் قالت اني اعوذ بالرحمن منك ان كنت تقيا, நீங்க நல்லவராக இருந்தா என்னுடன் தவறாக நடந்துராதீங்க, நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த மனித தோற்றத்துல வந்தவர் சொன்னார், நான் மனிதன் அல்ல, இன்னமா அன ரசூல் ரப்பிக், உங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதுவனாக நான் ஜிப்ரீலாக இருக்கிறேன். லிஅஹபலகி குலாமன் ஜக்கியா, உங்களுக்கு நல்ல தூய்மையான ஒரு பிள்ளையை தருவதற்காக நான் வந்திருக்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அன்னா யகூனுடைய வலத் வலம் யம்சஸனி பஷர், எனக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும்? நான் மனிதன், யாரும் என்னை தொட்டதே இல்ல, யாருடைய கையும் என்னுடைய மேனியில பட்டது இல்ல, எனக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும்? அந்த ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானதுன்னு சொல்லி கொஞ்சம் தூரத்தில் இருந்து அவர்களுடைய இந்த நெஞ்சுக்கு கீழால் உள்ள பகுதியில அப்படி ஊதுகின்றார்கள். ஊதியவுடன் அவர்கள் கர்ப்பமுறுகிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வயிற்றிலே சுமக்குகின்றார்கள். இப்பொழுது அவர்களுக்கு பெரிய யோசனை, நான் பிள்ளையை பெற்றெடுத்த இந்த மக்கள் என்ன தவறுதலா பேசுவாங்க. அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட்டு விட்டு கொஞ்சம் தூரத்தில் உள்ள ஒரு மலை அடிவாரத்தில் போய் உட்கார்ந்து அந்த பிள்ளையை, மலை அடிவாரம் இப்பொழுது அதெல்லாம் சமத்தரையாக மாத்திட்டாங்க, அங்க போய் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். அந்த பெற்றெடுத்த இடம் தான் பைத்துல் லஹம். அந்த பெற்ற இடத்துல தான் கிறிஸ்தவர்கள் ஒரு தேவாலயத்தை கட்டி இருக்கிறாங்க. அந்த தேவாலயம் அண்டர் கிரவுண்ட்ல தான் பைத்துல் லஹம் இருக்குது. நான் எதை சொல்ல வாரேன்டா, கிறிஸ்தவர்களும் உரிமை கூறுகிறார்கள். ஏன்? ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடவுளாக நினைக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த இடம் அந்த பைத்துல் லஹம், அந்த ஜெருசலத்துக்குள்ளே இருக்குது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நேரா மேலாக ஜபல் ஜைத்தூன் என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில ஒரு மஸ்ஜித் உமர் இப்னுல் கத்தாப் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுடைய மேல் மாடியில தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாயிதா, அதுவும் குர்ஆன்ல சூரத்துல் மாயிதா வருது, அந்த மரபை இறங்கியது. அந்த மஸ்ஜிதுல் உமர் இப்னுல் கத்தாப் என்ற ஒரு மஸ்ஜிதை கட்டி இருக்கிறாங்க. அந்த மஸ்ஜிதுடைய மேல் பாகத்துல அங்கே இன்னும் ஒரு மஸ்ஜித் இருக்குது. அது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மஸ்ஜித். அவர்கள் அங்கே அடங்கி இருக்கிறாங்க. நாங்க போன நேரத்தில் யூத பாதுகாவலர்கள் அவர்கள் சொல்லிட்டாங்க, இது எங்கட சினகோக், இதுல உங்களுக்கு தொலைல வேணுமென்றா மஸ்ஜிதை மட்டும் பார்த்திருப்போங்கன்னு சொல்லி அந்த மஸ்ஜித் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மஸ்ஜித் அதை அவங்களோட சினகோக்காக மாற்றி அவர்களுடைய அடங்கி இருக்கிற கபரையும் கொஞ்சம் சில அல்மாரி போன்றவைகளை வைத்து அந்த மிம்பர் பகுதிகளை மறைத்து வைத்திருக்கிறாங்க. மிம்பர் மெஹராப் போன்றவைகளை மறைத்து வைத்திருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நபிமார்களுக்கு அந்த ஊருடன் ஏற்பட்ட அந்த தொடர்பு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈஜிப்ட்ல வாழ்ந்தாங்க. கடைசியில் அவர்களும் பெலஸ்தீனத்திற்கு வாராங்க. அவர்கள் மரணிக்கிற நேரம் வருது. புகாரில வார ஹதீஸ். ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்துட்டாங்க. மனிதனுடைய தோட்டத்தில் வந்ததோட ஓங்கி கன்னத்தில் அடிக்கிறாங்க. அவர் வந்து சொன்னாரு, அவங்களோட ரூஹ நான் வாங்கணும்.
ஓங்கி கன்னத்தை அடித்ததோடு ஒரு கண் போய்விட்டது. ஹதீஸ்ல தெளிவாக வருது. இவர்கள் நேரா அல்லாஹ்ட்ட போய், நான் கதை சொல்லல, குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது, நேரா போய் அல்லாஹ் அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத், நீ ஒரு அடியான் என்னை அனுப்பினாய், அவர் மரணிக்க விரும்புகிறார் இல்ல, அவர் என்னுடைய கன்னத்தில் அடித்து விட்டார், என்னுடைய ஒரு கண்ணும் போய்விட்டது. இப்பொழுது அல்லாஹ் மீண்டும் அவர் பார்வையை கொடுத்து மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அனுப்பி அல்லாஹ் கேட்க சொல்கின்றான், இன்னும் உலகத்தில் உங்களுக்கு மிச்ச நாள் வாழணும்டா ஒரு அதாவது காளை மாட்டுடைய மேல நீங்க உங்களோட கைய வைங்க, இந்த கைக்கு கீழே எத்துணை மயிர்கள் முடிகள் வருமோ ஒரு முடிக்கு 1 வருஷம் வீதம் உங்களுக்கு நாங்க வாழ்நாளை தாரோம், போயிட்டு சொல்லுங்க. இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கூறுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, சும்மா மாதா, அத்தனை வருடம் முடிந்ததற்கு பின்னால் அதுக்கு பின்னால் என்ன, சும்மல் மௌத், அப்படின்னா மௌத்து தான், அவ்வளவு காலம் நான் வாழ தேவையில்லை அப்படின்ற இப்பவே என்னுடைய ரூஹ் அடிச்சு கொண்டு போங்க. ஆனா அது மிரல் அர்தில் முகத்தஸதி ரம்யதன் பிஹஜர், கல்ல எரிந்தா அது மஸ்ஜிதுல் அக்ஸாவுல போய்த்து உழுவுற மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கிட்ட, அந்த அர்துல் முகத்தஸாவுக்கு கிட்ட கொண்டு போய் என்னுடைய ரூஹ வாங்குங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி அவருடைய ரூஹ வாங்கப்படுது. ஜோர்டான்ல இருந்து பலஸ்தீன் போறதுக்கு சில போர்டர்கள், ஒன்று ஜோர்டான்ல இருந்து அதாவது கிங் ஹுசைன் பிரிட்ஜ் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜால உள்ள போனோம்டா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பக்கத்துல ஒரு மலைப்பாங்கான பகுதியில மேட்டில ஒரு மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிதில தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடங்கி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு போர்டர் தான் அது ரஃபா, அது ஈஜிப்ட் இருந்து வரும் பொழுது நாங்க எதை சொல்ல வரோம்டா இப்ப காசா காசான்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அது காசான் அவர்கள் சொன்னாலும் கஸ்ஸா. நம்முடைய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஊர் அந்த கஸ்ஸான் தானே இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ் பிறந்த ஊர். அஸ்கலான் என்று அடிக்கடி கேள்விப்படுறீங்க. அந்த அஸ்கலான் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய ஆகப்பெரிய விரிவுரையை எழுதியவர்கள் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஊரு தான் அந்த அஸ்கலான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய படை போற நேரத்தில் ஜின்கள் பேசியதாக குர்ஆன்ல வருது. ஜின்கள் கூறுகின்றது, சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் அறியாமல் உங்களை மிதித்து விடுவாங்க, அதனால தயவு செய்து நீங்க உங்களோட பொந்துகளுக்கு உள்ள போங்கன்னு சொல்லி அந்த எறும்பு பேசிய இடம் தான் வாதிய நமல். அந்த வாதிய நமல் என்ற இடம் அந்த அஸ்கலானுக்கு பக்கத்துல தான் இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் சொன்னது கொஞ்சம் நேரம் இல்ல, இது போன்ற பல நூற்றுக்கணக்கான வரலாற்று சம்பவங்கள் அந்த அக்ஸாவுடன் அந்த பலஸ்தீனத்துடன் பின்னி பிணைந்திருப்பதன் காரணமாகத்தான் அந்த மக்கள் விடுறாங்க. இல்ல, மஸ்ஜித் அக்ஸா அது மிக பிரமாண்டமான பெரிய பகுதி, 4-5 கிலோமீட்டர் அதனுடைய தாப்பை சுவர் இருக்கும். உள்ளே போற நேரத்தில் சின்ன சின்ன குடிசைகள் மாதிரி வீடுகள். அங்குள்ள சிலர்கள்ட்ட நாங்க கதைச்சோம், சரியான கஷ்டம், சரியான வறுமை. அவர்கள் சொல்வார்கள், யூதர்கள் வந்து பல மில்லியன் $1 தருவதா எங்கள்கிட்ட வீட்டை கேட்பாங்க. ஆனா இதை கொடுத்தோம்னா நாங்க எல்லாத்தையும் இழந்துருவோம். அதனால எங்களோட கஷ்டம் எங்களோட, ஆனா நாங்க இது அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று உறுதியாக அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ உள்ள பகுதியில சின்ன சின்ன வீடுகள்ல எங்கள் இஸ்லாமியர்கள் தங்கி இருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் நான் சொன்னேன் அர்துல் மஹ்ஷர் என்று சொல்லி, மஹ்ஷருடைய மைதானத்திற்கு முன்னால உலகத்தில் உள்ள பல அடையாளங்கள் நடக்கிறது அந்த ஊர்ல தான். 6 பெரிய அடையாளங்களில் ஒரு அடையாளம் ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும். அது முஸ்லிம்களுடைய கைகள்ல வரும். அதற்கு கொஞ்சம் முன்னால, அது அல்லாஹு ஆலம் எவ்வளவு காலம் எங்களால சொல்ல முடியாது, ஆனால் கியாம நாள் வருவதற்கு முன்னால நிச்சயமாக மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் வரும். ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவார்கள். ஒரு சிலர் கூறுவார்கள் இப்பயே அந்த அடையாளம் வந்து விட்டது, அல்லாஹு ஆலம் நமக்கு உறுதியாக சொல்லலாம். ஆனா ஹதீஸ் ஷரீஃப்ல வருது என்ன, முழு உலகத்தை ஒரு இஸ்லாமிய கலீஃபா ஆட்சி செய்து கொண்டிருப்பாரு. இன்னும் அப்படி ஆள் அல்ல. முதல்ல முஸ்லிம்களை துண்டு துண்டாக பிரிந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய நாடுகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டால் எப்பயோ இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். முழு உலகத்துடைய இஸ்லாமியர்களை ஒரு நல்லவர் ஆட்சி செய்து கொண்டிருப்பார்.
அவர் வஃபாத்தானதற்கு பின்னால அபூதாவுதுல வருது, அவர் வஃபாத்தானதற்கு பின்னால முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு நல்ல ஹலீஃபாவை தேடிக்கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருவார்கள். நபி அவர்களே சொன்னார்கள், என்னுடைய பெயர் அவருடைய பெயர், என்னுடைய வாப்பாவுடைய பெயர் அவருடைய வாப்பாவுடைய பெயர் அப்படி இருக்கும். அவர் மக்காவுல வந்து பைத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருப்பாரு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு ஆலிம் சொல்ல நான் கேட்டேன், நான் கிதாபுகள்ல பார்த்து படல. அந்த நேரத்தில் மேலிருந்து ஒரு சத்தம் ஒன்று வருமாம், ஹாதா ஹலீஃபத்துல்லா ஹாதா மஹதியுன் ஃபபாயிஊஹு, இவர்தான் ஹலீஃபா, பூமியில இவர்தான் ஹலீஃபா, இவர்தான் மஹதி, இவருடன் பையா செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு சப்தம் வரும். அந்த சப்தத்தை கேட்டு அங்கிருந்த முக்கியமானவர்கள் எல்லாம் அந்த ஹஜருல் அஸ்வதுக்கும் மகாம் இப்ராஹிமுக்கும் மத்தியில அபூதாவுதுல வருது, அவருடைய கையை பிடித்து அவருடன் பைஅத் செய்து அதற்கு பின்னால அவருக்கு பின்னால உலகளாவிய முஸ்லிம்கள் ஒன்று சேருவார்கள். அதற்கு பின்னால தன் யூதர்களுடைய படை ஈரான்ல இஸ்ஃபஹான் என்ற இடத்துல அவர்கள் ஒன்று சேருவார்கள். அந்த நேரத்தில் தான் தஜ்ஜால் வெளியாகுவான். அவருடன் 20,000க்கு மேற்பட்ட யூதர்கள் வருவார்கள். ஹஜ்ரத் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாமியர்களை ஆட்சி செய்து கொண்டிருப்பார்கள். அதற்கு பின்னால தான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிரியா நாட்டுடைய மஸ்ஜித் உமவி என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த மஸ்ஜித் உமவியுடைய வெள்ள மீனாராவுல 2 மலக்குமார்களுடைய துணையுடன் அங்கே வந்து இறங்கி அவர்கள் நேரா பலஸ்தீனத்திற்கு வந்து ஹஜ்ரத் மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் சேர்ந்து அதற்கு பின்னால தான் மிக பயங்கரமான சண்டை நடக்கும். எந்த அளவுக்கு முஸ்லிம்ல வார மிக தெளிவான ஹதீஸ், இதா ரஆஹு அதுவுல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதி தஜ்ஜால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டுவிட்டால் அவன் கரைவான், உப்பு கரைவதை போன்று கரைய ஆரம்பிப்பான். தண்ணீரில் உப்பு கரைவதை போன்று அந்த தஜ்ஜால் பயத்தால கரைய ஆரம்பிப்பான். ஆனால் அவன் அப்படி விட்டு விட்டு அவன் கரைந்து விடுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன, இவனை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கையால கொல்லணும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவன் பயந்து கொண்டு ஓடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனை விரட்டி கொண்டு போவாங்க. இப்ப அவர்களுடைய தல் அபீப் பக்கத்துல பாபே லுத்துன்ற ஒரு இடம் இருக்குது. பென்கூரியன் ஏர்போர்ட் நீங்க கேள்விப்படுவீங்க. அந்த ஏர்போர்ட் அடங்கி இருக்கிறது, அந்த ஏர்போர்ட் அமைந்திருக்கிறது பாபே லுத் அல்லது பாபே லித் என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஜ்ஜாலை தன்னுடைய அம்பால குத்தி அவனை கொண்டு தன்னுடைய அம்பில் உள்ள ரத்தத்தை காட்டுவார்கள். நான் தஜ்ஜாலை கொலை செய்து முடித்து விட்டேன், அவன் இறந்து விட்டான், அவனுடைய ஃபித்னாவிலிருந்து நீங்க பாதுகாக்கப்பட்டீங்க. அதற்கு முன்னால நடக்கிற யுத்தத்துல அல்லாஹ் நிச்சயமாக நடத்தாட்டுவான். இப்பொழுது முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் பயங்கரமான சண்டை நடக்கும். அந்த நேரத்தில் ஒரு யூதன் வந்து ஒரு கல்லு அல்லது ஒரு மரம் அல்லது ஒரு மலைக்கு பின்னால் ஒரிந்து கொண்டால் அந்த மரம் பேசும், யா முஸ்லிம் யா அப்துல்லா அதுவுக கல்ஃபி தஆல் ஃபக்துல்ஹு ஃபக்துல்ஹு, ஏ முஸ்லிமே, ஏ அல்லாஹ்வுடைய அடியானே, உன்னுடைய விரோதி யூதன் எனக்கு பின்னால தங்கி இருக்கிறான், நீ வந்து அவனை கொல்லு என்று சொல்லி அந்த கற்களும் மரங்களும் மலைகளும் பேசும். இல்லல் ஹர்கத் என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை தவிர, அந்த ஹர்கத் என்று சொல்லக்கூடிய மரம் மட்டும் யூதர்களை பாதுகாக்கும். அதனால் இப்பொழுது அந்த பலஸ்தீன் அந்த யூதர்கள் வாழ்ற பகுதியில் 100 மில்லியனுக்கும் அதிகமாக இந்த ஹர்கத் மரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அதை வளர்க்கிறவர்களுக்கு பரிசுகள் கூட கொடுக்கிறாங்க. அவர்களுக்கு 100க்கு 1000 நம்பிக்கை. அந்த யுத்தம் நடக்கிற நேரத்தில் இந்த மரம் மட்டும் எங்களை காட்டி கொடுக்காது, இந்த மரம் எங்களை பாதுகாக்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் நாம் எதை சொல்ல வாரோம் என்றா அல்லாஹ் நிச்சயமாக வெற்றிகளை தருவான். ஆனால் ஆரம்பத்தில் சோதனைகள் வரும். அந்த மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் உறுதியுடன் இருக்கிறாங்க. அவர்களுடைய நிலைமை நம்ம எல்லோருக்கும் தெரியும். 26-27 நாட்களாக குண்டுமழை பொழிகின்றது. தங்குவதற்கு வீடு இல்ல, உடுப்பதற்கு உடை இல்ல, குடிப்பதற்கு நீர் இல்ல, வைத்தியம் செய்ய வைத்தியசாலை இல்ல, ஆறுதல் சொல்வதற்கு யாரும், மனைவிக்கு ஆறுதல் சொல்ல கணவன் இல்ல, பிள்ளைக்கு ஆறுதல் சொல்ல தாய் இல்ல,
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதுவரைக்கும் 9,000க்கும் மேற்பட்ட அந்த அப்பாவிகளை கொண்டு குவித்திருக்கிறார்கள். அவர்களோடு போரிடக்கூடியவர்களில் சிலர்களும் இருக்கலாம். ஆனால் அநேகமான அப்பாவிகள், அவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள், அவர்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 26, 27 நாள் ஆகியும் இன்னும் உலகளாவிய முஸ்லிம்கள் ஏதேதோ காரணத்தை சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க மிச்ச தூரத்தில் இருக்கிறோம், எங்களால உதவி செய்யல. நாங்க இந்த நாட்டில் சிறுபான்மையினர், ஆனால் பெரும்பான்மையினரா உள்ள எல்லோரும் நம்முடைய பலஸ்தீன மக்களுக்காக ஆதரவு தெரிவிக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாட்டில் மேற்கத்திய நாடுகள்ல பல மில்லியன் கணக்கில் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களோட நாட்டிலேயும் நான் நினைக்கிறேன், வார வாரம் 7ஆம் தேதி ஹைபாக்ல பெரிய ஒரு பேரணி ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இன மத கட்சி வேறுபாடின்றி 4 மதத்தவர்களும் எல்லா இனத்தவர்களும் எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்து நம்முடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்குரிய ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலேயும் முடியும் என்றா கலந்து கொள்வதோட நாங்க என்ன செய்யறது என்றா அவர்களுக்காக துஆ செய்யலாம். எங்களோட துஆவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஆனால் பொதுவாக மஸ்ஜித் ஐங்கால தொழுகையில ஓதுற குனூத்தோட இல்ல. நான் சொல்லவாறே, நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன தியாகம் செய்யணும். அந்த மக்களுக்காக வீட்டில் உள்ள தாய்மார்களாக இருக்கலாம், வெளியில் உள்ள ஆண்களாக இருக்கலாம். சிலர்களுக்கு ஆக கஷ்டம் நோன்பு பிடிக்கிறது, ஒரு கஷ்டத்தை செய்து கேட்போம். நோன்பு பிடிக்கிற நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு கேட்போம். நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்போம். மஸ்ஜிதுக்கு வந்து ஒரு half an hour zikr செய்து விட்டு, குர்ஆன் ஓதி விட்டு, ஒரு 10 ரக்காத் சுன்னத் நஃபில் தொழுது விட்டு கேட்போம். எங்களோட ஒரு சின்ன முஜாஹதா, எங்களோட ஒரு சின்ன தியாகம், இதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்படலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் நிச்சயமாக அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அதனால நாங்களும் அவர்களுடன் பங்கு சேருவோம், அவர்களுடைய கவலையில பங்கு கொள்வோம். இன்னும் எந்தெந்த அடிப்படையில் முயற்சிகளை செய்து அந்த யுத்த நிறுத்தத்துக்கு முயற்சிகளை செய்யலாமோ அதுல நாங்க ஈடுபடுவதோடு எங்களால முடியுமான துஆக்களையும் செய்வோம். முடியும்டா பணங்களை அனுப்பி அவர்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் சிரமம், அல்லாஹ் பின்னால வெற்றியை கொடுப்பான். கடந்த காலங்களில் துள்ளிய, குதித்த, பாய்ந்த, ஆணவம் அகம்பாவம் பிடித்த இவர்களை விட பெரும் பெரும் சக்திகள் எல்லாம் இன்றைக்கு அட்ரஸ் இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ் அழிப்பான். ஆனா கண்டிஷன், நானும் நீங்களும் நல்லவர்களாக வாழணும், நேர்மையாக வாழணும், உண்மையாக வாழணும், எங்கட ரகசியமான பாவங்களை விடணும், எங்கட கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் ஹலாலாக சுத்தமாக இருக்கணும். நாங்க எங்கட அன்றாட வாழ்க்கையை 100க்கு 100 சீராக சரியாக ஆக்கி துஆ செய்தோம்டா எங்கட துஆவை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக அந்த போராட்டக்காரர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. உன்னுடைய மறைமுகமான உதவிகளை இறக்கி வைப்பாயாக. மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வாயாக. அந்த அப்பாவி மக்களுக்கு அச்சமற்ற பயமற்ற ஒரு வாழ்வை கொடுப்பாயாக. அமைதியாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை வெகு சீக்கிரமாக ஏற்படுத்தி கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் உன்னையும் உன்னுடைய தீனையும் குர்ஆனையும் வேதத்தையும் நம்பாமல் யார் ஆணவத்தால அகம்பாவத்தால தன்னுடைய படைபலம் பணபலத்தால துள்ளிக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு குதிரத்தை காட்டுவாயாக. கடந்த காலங்களில் அநியாயக்காரர்களை அழித்ததை போன்று அநியாயம் புரியக்கூடியவர்களை நீ அழித்து விடுவாயாக. அதற்கு மாற்றமாக